ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலேயே பல சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். இன்றைய நாளானது ஜூலை மாதம் புதன்கிழமை 15/7/2026 தமிழுக்கு பராப வருடம் ஆனி மாதம் 31ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 11:30 தொடக்கம் 12 மணி வரை, பின் மாலை 4:45 தொடக்கம் 5:45 வரை. அடுத்து இன்றைய நாளினுடைய ராகு காலங்களாக இன்று மதியம் 12 மணி தொடக்கம் 1:30 மணி வரை, யமகண்டம் இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 9 மணி வரை. அடுத்து இன்றைய நாளினுடைய சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 6 மணிக்கு இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று பிற்பகல் 2:24 வரை பிரதமை திதியும் பின்பு துவிதியை திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 2:20 வரை புனர்பூச நட்சத்திரமும் பின்பு பூச நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 2:20 வரை கேட்டை நட்சத்திரமும் பின்பு மூல நட்சத்திரமும் நிலவுகிறது. கேட்டை மற்றும் மூல நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்து வணக்கமும் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பி கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் 32ஆம் நாள் 7/2026 வியாழக்கிழமை. இன்றோடு ஆனி மாதம் நிறைவு பெறுகிறது. நாளைய தினம் ஆடி மாத பிறப்பு. இந்த ஆனி மாதத்தினுடைய நிறைவு நாள் இன்று குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை. நாம் ஆலயங்களிலே சென்று இறை வழிபாடுகளை செய்து நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்று செல்வத்தை கொட்டி கொடுக்கின்ற குபேரனுடைய திசை வடதிசை, வடக்கு பக்கம். அந்த வடதிசையை நோக்கி அமர்ந்திருப்பார் வியாழ பகவான். இந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டை சாத்தி பொன்னச்சி போன்ற மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. குரு பார்க்க கோடி நன்மை என்று போற்றுவார்கள். அந்த வகையில் இந்த இறை வழிபாடுகள் என்கிற பொழுது நாம் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாது, நாகரிக உடைகளோடு போகக்கூடாது. இதையெல்லாம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேணும். பெற்றோர்கள் கலாச்சார உடையோடு ஆலயங்களுக்கு கிளம்புகிற பொழுது பிள்ளைகளுக்கு வந்து ஆசை வரும். வேட்டி சால்வை அணிந்து அப்பா கோயிலுக்கு போனால் பையனுக்கும் வேட்டி கட்ட வேணும்னு எண்ணம் வரும்.
அப்பா கலிசானோட போகிறார், டிஷர்ட்டோட போகிறாருன்னா பிள்ளையும் அப்படித்தான் போக ஆசைப்படும். அம்மா நாகரிகொடியோட கோயிலுக்கு புறப்பட்டால் பிள்ளைகளும் அப்படித்தான் போயிடும். எனவே இந்த தாய் தந்தையர்கள் பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டும். எதிர்கால சந்ததியினருக்கு நமது சமய விழுமியங்களினுடைய தத்துவார்த்தங்களை விளங்கப்படுத்த வேண்டும். ஆலயத்துக்கு செல்வதாக இருந்தால் இப்படித்தான் போக வேண்டும், அங்கு சென்று இவ்வாறு தான் வழிபாடு செய்ய வேண்டும். இது நாங்கள் களியாட்ட விழாவுக்கு போவது போல, ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு போகிறது போல எப்படி வேணுமானாலும் போகலாம் என்று ஆலயங்களுக்கு போகக்கூடாது. கண்டிப்பாக இந்த தாய்மார்கள் கவனிக்க வேண்டும். பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை தலைவிரி கோலத்தோடு ஆலயங்களுக்கு செல்ல அனுமதிக்காதீர்கள். தாய்மார்களும் தலைவிரி கோலத்தோடு போகக்கூடாது. இப்போ 100க்கு 60% 70% தாய்மார்களை தலைவிரி கோலத்தோடு தான் கோயிலுக்கு போகிறாங்க. தலைவிரி கோலம் என்பது அபசகுனத்தை குறிக்கும். அது வீட்டுக்கும் தரித்திரம், ஆலயத்துக்கும் தரித்திரம், நாட்டுக்கும் தரித்திரம். தலைவிரி கோலத்தோடு இறை வழிபாடு செய்யவே கூடாது. எனவே நாம் பிள்ளைகளை நல்வழிப்படுத்த முதலில் பெற்றோர்கள் நாம் ஆலயத்துக்கு செல்லுகின்ற பொழுது அப்பா வேட்டி அணிந்து செல்ல வேண்டும், அம்மா பட்டுச்சேலை அணிந்து தலைவாரி பூச்சூடி செல்லுகின்ற பொழுது அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஆசை வரும். அவ்வாறு நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகளோடு நாமும் இந்த ஆலய வழிபாடுகளிலே ஈடுபட்டு இந்த வியாழக்கிழமையிலே வியாழ பகவானுக்கு மஞ்சள் மலராலை அர்ச்சனை வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்து கொண்டல்களை நிவேதனம் வைத்து அடியவர்களுக்கெல்லாம் பிரசாதமாக கொடுக்கின்ற பொழுதும் எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகி உயர்வுகள் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சன் சுபம். இன்றைய நாளிற்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாமசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்து நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய ராசிபலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நிலக்கினிய காலை வணக்கம். இன்றைய நாள் 15/7/2026. மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே நல்ல சிறப்புகள் உண்டு, மேன்மைகள் உண்டு. தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். உறவினர் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். கடவராசி கார்த்திகை 2, 3, 4 ரோகிணி மிருகத்திடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் இழுபர்கள் இருக்கும். நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். மிதுனராசி மிருகத்திடம் 3, 4 திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மேன்மைகள் உண்டு, நன்மைகள் உண்டு. தொழில் சார்ந்த முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கடகராசி புனர்பூசம் 4 பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு. எதிர்பார்ப்புகளிடையே நல்ல வெற்றிகள் அமையும். சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், மந்த நிலைகள் இருக்கும், அலைச்சல் நிலைகள் இருக்கும். நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். கன்னிராசி உத்தரம் 2, 3, 4 அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளில் உடல் உபாதைகள் இருக்கும், மருத்துவ செலவு இருக்கும், மனச்சஞ்சலம் இருக்கும். நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். துலாம் ராசி சித்திரை 3, 4 சுவாதி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் தெய்வ அனுகூலம் உண்டு, பணவரவு உண்டு. எதிர்பார்ப்புகளை வெற்றிகள் உண்டு. நல்ல நிகழ்வுகள் அமையும். விருச்சிக ராசி விசாகம் 4 அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்த நிலைகள் இருக்கும். பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும்.
தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் உண்டு கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மேன்மைகள் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று அலைச்சல் நிலைகள் இருக்கும், காரியங்களில் ஈடுபட இருக்கும், மந்த நிலைகள் இருக்கும், பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். கும்பராசி அவிட்டம் 3, 4, சதயம் புரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் நல்ல நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே நல்ல வெற்றிகள் கிடைக்கும். மீனராசி புரட்டாதி 4, உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சிரமங்கள் இருக்கும், மந்த நிலைகள் இருக்கும், காரியங்களில் இழுபறிகள் இருக்கும், எடுக்கின்ற முயற்சிகளிலே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். நன்றி. இன்றைய சிந்தனை. நமது வழிபாடுகள், நாங்கள் பொதுவாகவே இறைவனை வழிபடுகின்ற பொழுது மனதை ஒருநிலைப்படுத்துகின்ற தன்மைக்குள்ளே நாங்கள் எல்லோரும் பெற வேண்டும். இறை வழிபாடு என்பதே எமக்கு சிறப்பையும் மேன்மையையும் நன்மையையும் தருவதாக இருக்கும். ஒரு மனிதன் தன்னுடைய பிறப்பிலே இருந்து தன்னுடைய வாழ்வியல் முழுக்க ஏதோ ஒரு ஈர்ப்புக்குள்ளே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அந்த மனிதனுக்குரிய கால நிர்ணயங்கள் அதற்கேற்ப அமைந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு விடயத்திலுமே இறைவன் இந்த உலகத்திலே படைத்த அத்தனை உயிர்களையும் காத்து கொண்டிருக்கின்றான், படைத்து அதற்குரியவற்றை செய்து கொண்டிருக்கின்றான். மனிதன் மட்டும்தான் இறைவனோடு போட்டி போடுவது. அதாவது மனிதன் இயல்பாகவே தன்னுடைய நடைமுறையை பற்றி சிந்திக்க மாட்டான். ஆனால் தனக்கு அது கிடைக்க வேண்டும், இது கிடைக்க வேண்டும் என்ற அவாநிலைகள் அதிகமாக கொண்டிருப்பான். அதனாலே இறைவனோடு போட்டி போடுவான். இறைவனிடம் அந்த வரம் வேண்டும், இந்த வரம் வேண்டும் என்று இறைவனிடம் அதிகம் தொல்லை கொடுப்பது மனிதன்தான். ஆனால் இறைவன் எல்லோருக்குமே, படைத்த எல்லோருக்குமே ஒரு விடயத்தை கொடுப்பான். அதாவது காற்றுள்ள போதே தூட்டிக்கொள் என்பது போல இறைவன் படைத்த எல்லோரையுமே நல்ல நிலையிலே வைத்திருக்கக்கூடிய ஒரு காலத்தை கொடுப்பான். அந்த காலத்தை தவற விட்டுவிட்டு இறைவனை சாடுவதும் இறைவனை கொண்டும் தரவில்லை என்று ஏங்குவதும் மனிதனுடைய பேரை மனமாகத்தான் நாங்கள் கருத வேண்டும். உண்மையிலேயே இந்த இறைவனுடைய படைப்பு அற்புதமானது, மிக ஆர்ப்பரிப்பு உள்ளது. அதாவது உள்ளத்தை சரியாக சீர் செய்து எங்களுடைய நடைமுறைகளை சரியாக பயன்படுத்தி நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்வியலை நெறிப்படுத்தி கொண்டு போனோமானால் எங்களுக்கு கிடைக்க வேண்டியவைகள் தானாக கிடைக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வரையறையை இறைவன் வைத்திருப்பான். என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று இறைவன் ஒரு வரையறை வைத்திருப்பான். அந்த வரையறைக்குள்ளே சந்தோஷமாக வாழுகின்ற மனிதன் தெய்வீகத்தன்மையுடையவனாக போற்றப்படுகின்றான். அவனுடைய ஆன்மா எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் இருக்கும், எந்த விதமான லௌலீக சுகங்களையும் விரும்பாமல் இருக்கும். மற்றவர்களை பார்த்து நாம் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை கொண்டு அதிகமாக சிந்தனைகளை குழப்பிக்கொண்டு இறைவனையும் நாங்கள் தொந்தரவு செய்து கொண்டு வாழுகின்ற வாழ்க்கைதான் எப்பொழுதுமே பிரச்சனையோடு போய்கொண்டிருக்கும். எனவே வாழ்வியல், இறைவன் எங்களை ஒரு இல்லத்தில் இருத்தி எங்களுக்கு 3 வேளை உணவு சாப்பிடக்கூடிய அளவுக்கு எங்களை படைத்து எங்களுக்கு தொழில் தந்து எங்களை காப்பாற்றி கொண்டிருக்கின்றான் என்றால் அதுவே பெரிய விடயமாக நாங்கள் கருத வேண்டும். எங்களுடைய மனம், போதுமென்ற மனமே பொன் செய்யும் என்று நம் பெரியோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். எங்களுடைய மனம் கட்டுப்படுத்த வேண்டும். இது போதும், இந்த வாழ்வியல் அற்புதமானது, இந்த வாழ்வியல் எங்களுக்கு திருப்திகரமானது என்ற திருப்தி என்ற எண்ணத்தை நாங்கள் எல்லோரும் மனதுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். இந்த வாழ்வியல் தான் எங்களை மேன்மையாக, உண்மையாக, நேர்மையாக, உயர்வாக வாழ வைப்பது. எனவே அதை நாங்கள் ஒவ்வொருவரும் மனதுள்ளே புரிந்து கொள்ள வேண்டும். அந்த செயல்பாடுகளை எங்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்து நாங்கள் வாழுகின்ற பொழுது அந்த வாழ்வியலிலே நல்ல அர்த்தமும் சிறப்பும் மேன்மையும் எங்களுக்கு கிடைக்கின்றது. அது ஒரு திருப்திகர தன்மையை எங்களுக்கு உருவாக்குகின்றது. அதன் மூலமாக நாங்கள் நல்ல அனுகூலங்களை பெறக்கூடியதாக இருக்கும். நன்றி. இன்றைய நாளுக்குரிய ராசிபலன் பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் கழிந்த நன்றிகள். தொடர்ந்து நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதிக்குள் செல்லலாம்.
இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையில் இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக சிறியார் உணர்ச்சியுள் இல்லை பெரியாரை பேணிக்கொள் வேமென்னும் நோக்கு. இக்குறளினுடைய பொருளாக பெரியாரை விரும்பி போற்றுவோம் எண்ணும் உயர்ந்த நோக்கம் அவருடைய சிறப்பை உணராத சிறியோரின் உணர்ச்சியில் இல்லை. இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். சிறியார் உணர்ச்சியுள் இல்லை பெரியாரை பேணிக் கொள்வோம் எனும் நோக்கு. இக்குறளினுடைய பொருளாக பெரியாரை விரும்பி போற்றுவோம் என்னும் உயர்ந்த நோக்கம் அவருடைய சிறப்பை உணராத சிறியோரின் உணர்ச்சியில் இல்லை. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளுக்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளுக்குரிய அனைத்து வணக்கமும் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.